ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 19/3/2026 கருணியா ப்ளஸ் KN 615க்கான கெஸிங் வந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு அதோட நம்ம ABC போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேணுண்டா பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் 10 ட்ரா ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நண்பா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ் தான். எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல், அதாவது ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்மளுக்கு அதிகப்படியான ட்ராக்கள் வராமல் இருக்குது நண்பா. ஸோ இது 3Dங்கிறதுனால நம்மளுக்கு மேக்ஸிமம் 5 ட்ராக்குள்ளேயே எல்லா நம்பருமே வரும். அப்படி இல்லாட்டினா நம்மளுக்கு 8 ட்ரா தான் லாஸ்ட். இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 10 ட்ராக்கு மேலே ஒரே ஒரு நம்பர் மட்டும் வரல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நண்பா. 7 இது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆகி வர நம்பர்ஸ் வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டினா சி போர்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இது ஏ போர்டு சேனலுங்கிறதுனால நம்ம இதை ஏ போர்டு கொண்டு வந்திருக்கோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவுடைய ஏ போர்டு வந்து அல்லது ஆல் போர்டு 7 வரதான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ரொம்ப பழைய நம்பர். ஸோ 7 வரணும். அப்படி இல்லாட்டினா 7உடைய பவர் நம்பராக இந்த ட்ராவில் நான் 1 கொண்டு வந்திருக்கேன். 7 அல்லது 1. இந்த ட்ராவில் 7 அல்லது 1 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த 7 அல்லது 1 இப்போ நம்ம ரிசல்ட்டில் 1 by 1 செக் பண்ணிடலாம். இங்கே நான் 349லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இது நம்மளுடைய கடைசியாக வந்த போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின வியாழன் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 885. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா 286. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட் நண்பா. நான் 439லேருந்து கொண்டு வந்திருக்கேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 439, அதே இது இங்கே லாஸ்ட்டாக வந்தது வந்து பார்த்திங்கன்னா 349. ஸோ இங்கே நம்மளுக்கு எங்கே ஸ்டார்டிங்கும் அதே நம்பர் தான் இந்த ட்ரா நம்மளுக்கு எண்டிங்கில் இருக்குது. அதனால தான் நான் வந்து 10 ட்ரா கரெக்டாக கால்குலேட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கான 7 வந்து மிஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த ட்ராவில் இங்கே இதில் கவனிங்க 439. இதில் நம்ம அழிக்க வேண்டியது வந்து 439. இங்கே வந்து நம்மளுக்கு 7 மிஸ்ஸு. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 503. இந்த இடத்துலையும் 7 நம்மளுக்கு மிஸ். அதுக்கடுத்து 141. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 7 மிஸ். இப்போ நம்மளுக்கு 9 நம்பர்ஸ் ஆகிடுச்சா. இந்த 9 நம்பர்ஸில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 4 5 9 0 2 4 6 நம்பர்ஸ் வந்துருச்சு. ரிமைனிங்கில் இருக்கிறது 2 6 7 8. இப்போ கவனிங்க 805 7 மிஸ்ஸு. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 206 7 இங்கே நம்மளுக்கு மிஸ்ஸு. அதுக்கடுத்து 001 இந்த இடத்துல நம்மளுக்கு 7 மிஸ்ஸு. இப்போ டோட்டலாக 6 ட்ரா ஆகிடுச்சு. இதில் என்னென்ன வந்திருக்கு இது வரைக்கும் இந்த நம்பர்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கு, 6 வந்திருக்கு, 8 வந்திருக்கு. அப்போ இதில் வந்து 2 6 8 வந்துருச்சு. 7 மட்டும் தான் ரிமைனிங். இப்போ அடுத்து கவனிங்க 815 7 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 286 7 மிஸ்ஸு. அதுக்கடுத்து 885 7 மிஸ்ஸு. அதுக்கடுத்து 349 7 மிஸ்ஸு. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7க்கு தான் நம்ம சான்சஸ் இருக்குது. இதில் டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, அதாவது மொத்த நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ட்ராவாக நம்மளுக்கு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. இந்த ட்ராவில் நம்மளுக்கு மிஸ் ஆகிற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 1ன்னு எடுத்திருக்கோம். இது ஏ போர்டுக்காக நம்ம எடுத்திருக்கோம். ஒருவேளை ஆல் போர்டில் ஹிட் ஆனாலும் இந்த ட்ரா நம்மளுக்கு ABC பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவுடைய ABC பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ABC பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர் வந்து 160 196 127 730 7
728 720 740 784 184 764. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏபிசி பாக்ஸ் நம்பர். நம்மளுடைய ஆல் போர்ட் நம்பர் அல்லது ஏ போர்ட் நம்பர் ஹிட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு பாக்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்மில் தான் கொண்டு வந்திருக்கோம். வேணால் நீங்கள் இதை பாக்ஸ் டைப்பில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதனால தான் நாங்கள் வந்து பாக்ஸ் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஆனால் ஃபார்மெட் படி இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 160 196 127 730 728 720 740 784 184 அதேமாதிரி 764ன்னு கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 10 நம்பர்ஸ் நண்பா. 36 நம்பர்ஸ்லேருந்து குறைச்சி கொண்டு வந்த 10 நம்பர்ஸ். ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஏ போர்டுக்கு வேணும், அதே மாதிரி ஏபிசி போர்டுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பல் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டில் 7 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆனால் இதில் பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதே மாதிரி ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. கருணையா +2 கருணையா + ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. அதில் இதை ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லணுன்ட்டு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 19/3/2026 கருணையா + KN 615க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். அது ஹிட் ஆனாலும் சரி, ஃபெயில்ட் ஆனாலும் சரி, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவோம். சில நேரம் நம்மளுக்கு ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.